அனைவருக்கும் மதிய வணக்கம். நாங்கள் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் மாடல் ஸ்கூல் சோளம்பேட்டையிலேருந்து வரோம். இங்கே வந்து 9th மற்றும் 10th பள்ளி மாணவர்கள் வந்திருக்கோம். மொத்தமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 93 பேர் வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் 2 பேரும் இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் என்னென்ன கற்றுக்கிட்டோம், என்னென்ன பார்த்தோம், அது எல்லாத்தையும் பேச போகிறோம். ஹாய் சபரீஷ், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சபரீஷ். நேற்று வந்து எங்கேயோ எக்ஸ்போசஸ் வந்தால் கேள்விப்பட்டேன், அங்கெல்லாம் என்னென்ன பார்த்தேன்? ஆமாம் சபரீஷ், நேற்று வந்து சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போனோம். அங்கே வந்து ஃபஸ்ட்டு போனோன்னே எங்களை வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் சம்மந்தமான லைப்ரரிக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்கே வந்து தமிழர்கள் வந்து ஓலைச்சுவடியில் எழுதியிருக்கிறத காமிச்சாங்க. ஓலைச்சுவடியில் என்ன புக்ஸ் மட்டும்தான் பார்த்தியா, இல்லை ஓலைச்சுவடி அதையும் சேர்த்து பார்த்தியா? ஓலைச்சுவடியை வந்து ஒரு டேபிளில் வச்சு லென்ஸை வச்சு இப்போ எல்லாரும் பார்க்க சொன்னாங்க. அடுத்தது அந்த ஓலைச்சுவடியை வந்து எப்படி பதப்படுத்தி எப்படி அறுத்தாங்க, அது எதை வச்சு எழுதுனாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து சுவாலஜி சம்மந்தமான மியூசியம் அழைச்சிட்டு போனாங்க. அங்கே வந்து ஹியூமன் அனிமல்ஸ் தான் வந்து ஃபேப்ரிக் ஆசிடை வச்சு பதப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மாஸ் கம்யூனிகேஷன் ஸ்டூடியோ பற்றி சொன்னாங்க சார் தான். அதில் வந்து குரோமோ ஸ்க்ரீன் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது மூவிஸில் தான் எப்படி ஆக்ஷனை தான் எப்படி காமிக்கிறாங்க, அது போல் நிறையா சொன்னாங்க. சரி, என்ன அதை பற்றி எக்ஸ்ட்ரா தெரியுமா? இந்த ஸ்டூடியோ வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன பார்ட்ஸு சிஸ்டம்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணுது, அதை பற்றி நிறையா சொன்னாங்க. இந்த வாய்ப்பளித்த வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் மாடல் ஸ்கூல் நிர்வாகத்திற்கும் MS சாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கோங்க. தேங்க்யூ.